Hello friends, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப குட்டியான ஒரு கிச்சன் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாண்ட் फ्रेंड्स. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாண்ட் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன் ஆல்ரெடி. இப்போ எனக்கு வந்து இது ரொம்ப பெருசா இருக்கு. இது வந்து சின்னதாவோ அல்லது ரெண்டாவோ இருந்தா நல்லா இருக்கும் அப்படினு தோணுச்சு. சரி ஓகே இத நம்மளே வந்து கலட்டி செட் பண்ணிடலாம் அப்படினு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படினா இந்த மாதிரி ரெண்டா வந்து கலட்டிடலாம் அப்படினு நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி ஜாமானுங்கலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜூஸர் அது இதுன்னு எல்லாமே டீ கப் சாசர் எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த மேலே இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அத வந்து நான் வந்து எடுத்துறேன் அத வந்து நம்ம எடுத்து ரெண்டாவது கலட்ட போற ஸ்டாண்ட் அந்த நடுவுல இருக்கிற ஸ்டாண்டை எடுத்துட்டு இத வந்து கீழ வச்சு செட் பண்ண போறோம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து ஒரே மாதிரி செட்டிங்கா இருந்ததுனா போர் அடிக்கும் நமக்கு அப்பப்ப வந்து செட்டிங்ஸ் வந்து மாத்திட்டே இருந்தோம் அப்படினா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் சில நேரத்துல திரும்ப வந்து அரேஞ்ச் பண்ணனும்னு தோணுச்சுனா கூட நம்ம மாத்திக்கலாம் இப்போ நம்ம கலெக்ட்ன பைப்ஸை கூட வந்து பத்திரமா வச்சிட்டோம்னா திருப்பி செட் பண்ணும்போது தேவைப்படும் இப்போ நம்ம கலெக்ட்ன இந்த ட்ரே வந்து நான் நடுவுல இருக்கிற ட்ரேவை கலெக்ட்னதுக்கு பிறகு அத வந்து இதல செட் பண்ணிக்க போறேன் பார்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா ரெண்டு ஸ்டாண்ட் அதாவது ரெண்டு ட்ரே வச்சு அழகா இருக்கும் பார்க்க ரொம்ப சின்னதாவும் பார்க்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் இதுல வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம கிச்சன் திங்ஸ் வந்து அடுக்கி வச்சுக்க முடியும் இந்த மாதிரி பண்றதால கூட நமக்கு வந்து இடம் கொஞ்சம் மிச்சமாகும் இப்போ கலட்டினதுக்கு அப்புறமா இந்த ட்ரேவை வந்து நான் இதல வந்து செட் பண்ணிக்கிறேன் ஆனா கலட்டற பைப்ஸ் எல்லாம் வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும் மிஸ் ஆகாம பத்திரமா வச்சுக்கணும் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம செட் பண்றப்ப அது தேவைப்படும் இப்போ பாருங்க இது ஒன்னு செட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இப்போ இதோட திங்ஸ் எல்லாம் வெளிய எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து வேற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் இதுல வந்து டம்ளர் குட்டி குட்டி பிளேட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க வந்து அடுக்கி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம ஓபன் ஷெல்ஃப்ல கூட வச்சுக்கலாம் இல்லனா உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து நல்ல பெருசா இருக்கு வசதியா இருக்கு அப்படினா நீங்க வந்து வச்சுக்கலாம் என்னோட கவுண்டர் டாப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சின்னதுதான் எனக்கு வந்து இடம் பத்தாது அதனால நான் உங்களுக்கு இதல வந்து வச்சு காமிக்கிறேன் நீங்க வந்து ஓபன் ஷெல்ஃப் இருந்தா வச்சுக்கலாம் பாருங்க நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் குட்டியா ஒரு மணி பிளான்ட் வச்சிருக்கேன் அதுவும் வந்து அதுக்கு மேல எடுத்து வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு கீழ வந்து டீ கப் கொஞ்சம் சாசர் இதெல்லாம் வந்து கீழேயும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் फ्रेंड्स ஒரு ஸ்டாண்ட் நமக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கலட்டணும் இல்லையா இன்னொரு ட்ரே அது வந்து பார்க்கலாம் பாருங்க இப்போ இதல வந்து நான் இந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்கேன் நம்ம எப்படி வேணாலும் நம்ம அடுக்கிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்மளோட இஷ்டம் தான் இப்போ இந்த மாதிரி பவுல் எல்லாம் இருக்கு இல்லையா மூணு கலர்ல வாங்கி வச்சிருக்கேன் இன்னுமே வந்து நிறைய பவுல்ஸ் இருக்கு அதெல்லாம் அதல வைக்க இடமே பத்தாது இப்போ இந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்க இந்த ஹோல்ஸ் வந்து எம்டியா இருக்குறதுனால ஏதோ ஒரு மாதிரி இருக்குல அதல வந்து நான் இந்த மாதிரி என்கிட்ட வந்து பூ இருந்தது நான் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட கூட என்ன இருந்ததோ இருக்குறது வச்சு நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பூவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி இலைகள் மாதிரி இருக்குறதா இருந்தா கூட ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருங்க அவ்வளவுதான் फ्रेंड्स இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி finish பண்ணிட்டு பார்க்கிறதுக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நீங்க எந்த செல்ஃப்ல வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கிச்சன் டிப்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு என்னோட சேனலை வந்து நீங்க Subscribe பண்ணி வச்சுக்கோங்க Thank you for watching